இப்போ ஹனுமான் யோசித்து பார்த்தார், அடடா இவள் உயிரை விடுவதுன்னு முடிவெடுத்துட்டா, எப்படியாவது இவளை தடுக்கணும், எப்படி தடுக்கலாம் என்று யோசித்து பார்க்கிறார். என்ன பண்ணலாம்? கீழே இறங்கி 1 நிமிடம் அப்படின்னு சொல்லி போய் தடுக்கலாமான்னா, திடீர்னு ஒரு குரங்கு அப்படி வந்து குதிச்சா, ராவணன் தான் ஏதோ குரங்கு வேஷத்தில் மாறு வேஷத்தில் வரானோன்னு சீதை சந்தேகப்பட வாய்ப்பு இருக்குது. ஏன்னா ராவணன் ஏற்கனவே சன்னியாசி வேஷத்தில் வந்து தான் திருடின் கவடத்தின் போனான். ஸோ திடீர்னு ஒரு வானரம் குறுக்க வந்தால் அவனை ராவணன்னு சீதை டவுட் பண்ணுவா. வேண்டாம், அப்போ மேலேருந்தே பேசுவோம். மேலேருந்தே பேசினாலும் என்ன பேசலாம்? சும்மா நம்ம பாட்டுக்கு நில்லுங்கள், உயிரை விடாதீர்கள் அப்படி ஏதாவது பேசலாமா? நம்ம பேசுகிற விஷயம் சீத்தை நன்னா ரசித்து கேட்கும்படியாக இருக்கணும். அவள் பதில் எதிர்பேச்செல்லாம் பேசக்கூடாது. சொன்னால் சைலண்ட்டாக லிசன் பண்ணணும். அப்படிப்பட்ட விஷயமா எதை பேச முடியும்? ராமாயணம். ஏன்னா ராமாயணம்னா தான் ஆடியன்ஸ் எல்லாம் சைலண்ட்டாக உங்களை மாதிரி ரசித்து கேட்டுகிட்டே இருப்பா. அது மட்டும் இல்லை, ராமாயணத்துக்கு மிருத சஞ்சீவனம்னு ஒரு பேர் உண்டு. போகிற உயிரை ராமாயணம் மீட்டு கொடுத்துரும். உயிரையே விடுறதுன்னு ஒருத்தர் இருந்தால், சில பேர் சொல்லுவா பாருங்க, வாழ்க்கையின் விளிம்புக்கே போயிட்டார், ஒரு தடவை ராமாயணம் கேளுங்கோ மீண்டும் வாழ வேண்டும்ங்கிற அந்த கான்ஃபிடன்ஸ் வந்துருமோ. 3வது ஒன்று இருக்குது, ராமாயணம் சொல்ல ஆரம்பிச்சுட்டா பாதியில் யாரும் எழுந்து போக மாட்டா. உங்களுக்கும் சேர்த்து ராமாயணம் சொன்னால் பாதியில் யாரும் எழுந்துக்க மாட்டா பூர்த்தி பண்ணுற வரைக்கும். அப்போ ஹனுமான் ராமாயணம் பாடினா இவர் பூர்த்தி பண்ணுற வரைக்கும் சீத்தை தற்கொலை பண்ணிக்க மாட்டா, கேட்பா. அப்போ நம்ம டைம் கெயின் பண்ணிக்கலாம். அப்போ ராமாயணம் பாடுவது. அடுத்தது, ராமாயணம் பாடணும்னா சுற்றி அரக்கிகள்லாம் இருக்காளே, அவளை என்ன பண்ணுறது? எல்லாரும் எழுந்து வந்து கலாட்டா பண்ணிட மாட்டா? அதுக்கு தான் கம்பர் என்ன சொன்னார், ஹனுமான் வந்து ஒரு மந்திரம் போட்டு எல்லாரையும் தூங்க வச்சுட்டார் அரக்கிகளை. அதுக்கப்புறம் பாடினார். வால்மீகி ஒன்றுமே சொல்லலையேன்னா, அதுவா ஹனுமான் ராமாயணம் பாடுறதை கேட்டு அவளே தூங்கி போயிட்டா. அதனால் ராமாயண உபன்யாசத்தில் யாரெல்லாம் தூங்குறாளோ கோடிட்ட இடங்களை நிரப்பிக்கொள்ளுக. அதனால் அவர் பாட்டுக்கு ராமாயணம் பாடினார், அதை கேட்டு அவள் தூங்கிட்டா. சரி, அந்த ராமாயணத்தை எந்த லாங்குவேஜில் பாடுறதுன்னா அவர் சான்ஸ்கிரிட்டில் பாடலை. ஏன்னா ராவணன் பெரிய சான்ஸ்கிரிட் ஸ்காலர். நிறைய பேர் ராவணனை போய் தமிழன்கிறா. ராவணன் சம்ஸ்கிருத ஸ்காலர். அவன் வந்து விஸ்ரவஸுங்கிற ரிஷியோட பிள்ளை. அதனால் குரங்கு சான்ஸ்கிரிட் பாடினா சீத்தை லாஜிக்கலாக என்ன யோசிப்போம்? குரங்குக்கு சான்ஸ்கிரிட் தெரிய வாய்ப்பு இல்லை. இது ராவணன். ஹனுமான் நவவியாக்கரண பண்டிதருங்கிறது கௌரி ஹாலில் கேட்டுருக்க உங்களுக்கு தெரியும். ஆனால் அவதார தசையில் சீத்தைக்கு அது தெரியாது. தாயார் எல்லாம் அறிந்தவள், ஆனால் அவதார தசை. அதனால் ஹனுமான் என்ன பண்ணார்? சான்ஸ்கிரிட் வேண்டான்னு எந்த மொழியில் பாடினார்? தைரியமாக சொல்லுங்க. நம்ம தமிழ் மொழியில் தான் பாடினார்.